நியூயார்க்கில் 815 அப்பாவிகளின் மரணத்திற்கு அவர் குற்றவாளி என்பதை அறிந்த ப்ரூஸ் பேனர் அட்லாண்டிக் நடுவில் ஒரு விமானம் தாங்கி கப்பலில் மயக்கமடைந்தார். அவரை வெளியே எடுக்க மெகாடன் அணுகுண்டு பொருத்தப்பட்ட நிலையில் இது தான் மரண தண்டனை என்பது அவருக்கு தெரியும். பதாகை அங்கு வருந்துகிறது. தன்னை மாற்றிக்கொண்டது அனைத்தும் தவறு என்று தெரிந்தும் ஹல்க் செய்ததற்கு அவர் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாது. மேலும் அவர் இறக்க தகுதியானவர். அயன் மேன் பறந்து சென்று வெடிகுண்டு வெடிக்கும்போது புரூஸின் கண்கள் பச்சை நிறமாக மாறி அவரை ஹல்காக மாற்றி அணுகுண்டு வெடிப்பில் இருந்து தப்பிக்கும் திறனை அவருக்கு அளித்தது. ஹல்க் கடலில் விழுந்து பேனர் மீது கோபம் கொண்டு பெட்டி ராஸ் அவர்களை வெடிக்கச் செய்ய முயன்றபோது ஹல்க் நார்மண்டி வரை நடந்து சக்தி குறைந்து மீண்டும் பேனராக மாறுகிறார். ஒரு மாதம் கழித்து பாரிஸில் பேனர் தனது சிகிச்சையாளரிடம் பேசுகிறார். பெட்டியை அழைத்த பிறகும் அவர் எவ்வளவு அமைதியாக உணர்கிறார் என்று கூறுகிறார். பெட்டி பதிலளித்த பிறகு பேனர் எப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது சிகிச்சையாளர் அவரிடம் பேசுவதன் மூலம் தான் கோபத்தை போக்க முடியும் என்று கூறுகிறார். பேனர் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றதாக காணப்பட்டாலும் சிகிச்சையாளர் பேனர் கோபப்படுவதை பார்க்க வேண்டும். அவருடைய முன்னாள் காதலை பற்றிய அவரது அடக்கப்பட்ட உணர்வுகளை வெளியிட வேண்டும். சிகிச்சையாளர் மேலும் மேலும் தள்ளினால் பேனர் மேலும் எரிச்சலடைகிறார். ஆனால் இன்னும் அமைதியாக இருக்கிறார். பேனர் ஆண்மையற்றவர் என்று பெட்டி கூறுவார் என்று அவர் பரிந்துரைக்கும் வரை ஹல்க் இறுதியாக வெளிப்பட்டு பாரிஸை கிழித்து மேலும் பல அப்பாவி மக்களை கொன்றார். ஒரு மாதத்திற்கு பிறகு டப்ளினில் பேனர் இன்னும் பெட்டியை அழைக்கிறார். அவள் பதிலளிக்கும்போது பேசவே இல்லை. பேனர் இப்போது ஒரு பண்ணையில் வேலை செய்கிறது மற்றும் பிக்ஸ்பி என்ற பெயரில் செல்கிறது. மற்ற தொழிலாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் தினசரி வாழ்க்கை முறையை பராமரிக்கிறது. பேனரின் 3 சக பணியாளர்கள் அவரது சைவ உணவு உண்ணும் வாழ்க்கை முறையால் அவரை கொடுமைப்படுத்த தொடங்குகின்றனர். ஏனெனில் பேனரை பற்றி பயப்பட ஒன்றுமில்லை. மீண்டும் ஒருமுறை பதாகை ஓடி மாடுகளை தின்னும் 3 விவசாயிகளையும் கிழித்தெறிந்து விவசாயிகள் உண்மையில் எவ்வளவு தவறு செய்தார்கள் என்பதை காட்டுகிறது. மற்றொரு மாதம் கடந்து செல்கிறது. ப்ரூஸ் பேனர் கிழக்கு நோக்கி நகர்கிறது. இன்னும் பெட்டிக்கு தொலைபேசி அழைப்புகளை செய்கிறது. இந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் கேட்கக்கூடிய மற்றொரு கோபத்தில் பேனரை அனுப்பும் பெட்டியின் தொலைபேசிக்கு ஒருவர் பதிலளித்தார். மற்றொரு மாதம் கடந்து செல்ல பேனர் திபெத் வழியாக தனது மலையேற்றத்தை மேற்கொள்கிறார். அவரை தொடர்பு கொள்ள ஒரு கழுதையுடன் பனி மூடிய மலையில் ஏறினார். அவர் மலையின் ஓரத்தில் உள்ள ஒரு பெரிய கதவை அடைகிறார். உள்ளே ஒரு பலவீனமான முதியவர் மட்டுமே வரவேற்கிறார். அவர்கள் பேசுகையில் பேனர் அந்த நபரிடம் அவர் பஞ்சன் லாமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த நபர் இல்லை, அவர் ஸ்டீவ் மட்டுமே என்று பதிலளித்தார். பேனர் பஞ்சன் லாமாவின் கோபப் பிரச்சினைகளுக்கு உதவ அவரை தேடுகிறார். அவர் மட்டுமே அவருக்கு உதவ முடியும் என்று நம்புகிறார். தாலி லாமாவுக்கு அடுத்தபடியாக புத்த மதத்தில் மிகப்பெரிய அறிஞரான பஞ்சன் லாமாவுடன் அவரை விட்டு செல்வதற்கு முன் ஸ்டீவ் பேனருக்கு சூடான கொக்கோவை கொண்டு வந்தார். பேனர் கோவிலுக்கு வந்ததற்கான காரணத்தை பஞ்சன் லாமா ஏற்கனவே அறிந்திருந்தார். மேலும் அவருக்குள் உள்ள மிருகத்தை சமாளிக்க மற்றொரு வழியை வழங்குகிறார். ஹல்காக மாறுவது பேனர் அல்ல, பேனராக மாறுவது ஹல்க் என்பதை அறிந்த பஞ்சன் பேனரையும் ஹல்கையும் ஒன்றாக பார்க்கிறார். மற்றொரு மாதம் கடந்து ஹல்க் வசதியாக பெண்களின் அரண்மனையால் சூழப்பட்டுள்ளது. வால்வரின் வருகிறார். அவரது அறையில் ஹல்கை கண்டுபிடித்தார். ஹல்க் லோகனுக்கு ஒரு சூடான கொக்கோவை வழங்குகிறது.